இந்த வீடியோ பார்க்குற 100ல் ஒரு 10 பேர் கண்டிப்பாக ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க. ஆனால் அந்த 100 பேருமே ஃப்ளைட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஏன் அது பல பேருக்கு கனவாக கூட இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளைட் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பழகி போன கம்பெனி நேம்ஸ் போயிங், ஏர்லைனர், அந்த மாதிரி கம்பெனிஸில் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஸ்டோரிஸ் பல இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனியோட நேம் போயிங். இந்த நிறுவனம் எப்படி அது ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது, என்னென்ன ஹார்ட்ஷிப்ஸ்லாம் அது ஃபேஸ் பண்ணிச்சு அப்படின்ற ஃபுல் ஸ்டோரி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜேர்னி ரொம்ப சிம்பிளான ஸ்டார்ட் ஆகல. 1903 ரைட் பிரதர்ஸ் அப்படின்ற 2 பேர் சேர்ந்து ஃப்ளைட் மிஷினை டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே பாடுபடுறாங்க. அந்த ஜேர்னியில் கரெக்டாக 1903 டிசம்பர் 17 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பறக்கிற மிஷின், ஃப்ளைட் மிஷின் டிஸ்கவர் பண்ணப்படுது. அன்னைக்கு இருந்த டைமில் வில்லியம் போயிங் அப்படின்ற ஒருத்தர் ஃப்ளைட்டுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் சாதாரண மர வியாபாரியாக மரத்தை வச்சு ஃபர்னிச்சர் செஞ்சு தரது அண்ட் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி டிம்பர் போன் மர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் வில்லியம் போயிங். ஃப்ளைட் டிஸ்கவர் பண்ணப்பட்டது 1903ல். பட் அவர் 1909ல் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளைட்டை பார்க்குறாரு, அதுவும் ஒரு எக்ஸ்போவில். அதுதான் அவரோட இன்ட்ரெஸ்ட்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுச்சு. அவர் மரத்தை வச்சு ஃபர்னிச்சர்ஸ் செஞ்சு தந்துக்கிட்டு இருந்த டூல்ஸை வச்சு வேறு ஏதாவது பண்ணலாம், இப்போ நம்ம எக்ஸ்போவில் பார்த்த ஃப்ளைட்டோட இன்னும் பெட்டராக ஏதாவது சேஃபாக ஒரு ஃப்ளைட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையோட 1916ல் போயிங் கம்பெனி அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறார். அவர்கிட்ட இருந்த ஐடியாஸ் அண்ட் எம்ப்ளாயீஸை வச்சு அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் என்ன செஞ்சாருன்னா ஒரு சீ பிளேன். அது சீலேருந்து ஃப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்டில் ஒரு ஃப்ளைட் செஞ்சு காமிச்சார். அதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ளைட்டாகவும் மாறிச்சு. அது ஒரு வேர்ல்டு வார் டைம். ஸோ அமெரிக்காவுக்கு ஃபைட்டர் ஃப்ளைன் தேவைப்பட்டுச்சு. இவர் இப்போ தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க காரணத்தினால் இவருக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்குமான்னு இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கான்ட்ராக்டாக இவர் கைக்கு கிடைக்குது. ஃபைட்டர் பிளேன்ஸை ஃபைட்டிங்காக இவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அது செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இவருக்கு நினச்சி பார்த்ததோட அதிகமான ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுது. இன் 1918 வேர்ல்டு வார் எண்ட் ஆகுது. அது வரைக்கும் பீக்கில் இருந்த அவரோட பிஸ்னஸ் அப்படியே டோட்டலாக டவுன் ஆகுது. பல லாஸ்களை அவர் பார்க்குறாரு. என்னடா பண்ணுறது, இப்படி டோட்டலாக லாஸ் ஆகுதேன்னு உட்காந்துருக்கும் போது அவர்கிட்ட இந்த மெட்டீரியல்ஸை வேஸ்ட் பண்ணாமல் திருப்பியும் ஃபர்னிச்சர்ஸ்லாம் செஞ்சு பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன தான் ஃபர்னிச்சர்ஸ் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு டைமில் பேஷனாக செம்ம சேல்ஸ் கொடுத்த, செம்ம ப்ராஃபிட் கொடுத்த அந்த பிளேன் ஆசையை அவரால் விட முடியல. ஸோ பல பிளான்கள் பண்ணி பல யோசனைகளுக்கு அப்புறம் யூஎஸ் ஏர் மெயில் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வராரு. அது என்ன பண்ணுன்னா, ஒரு இடத்துல இருக்க மெயிலை சூப்பர் ஃபாஸ்ட்டாக இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு மெயில்ஸ் அண்ட் ஆர்டர்ஸை டெலிவரி பண்ணும். ஓகே, அது ஒரு நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் அந்த கான்ட்ராக்டை அவருக்கு கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக மெயில்ஸ் அண்ட் ஆர்டர்ஸை டெலிவரி பண்ணுறாரு. அதே பிளேனில் ஏன் பேசஞ்சர்ஸ் இதை கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி அவர் 2லேருந்து 3 பேசஞ்சர்ஸ் அவ்வளோ கம்மியான நம்பர்களை மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் ஏற்றிட்டு போகிறாரு. அதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அப்புறம் அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகுது. எங்கே போகுதுன்னா பேசஞ்சர் ஃப்ளைட். அவர் ஆர்டர்ஸ் அண்ட் மெயில்ஸ் எல்லாம் ட்ராப் அப் பண்ணுறாரு. அதுக்கு பதிலாக ஃபுல்லாக பேசஞ்சர்ஸ். அப்படி அந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணி அவர் பில்ட் பண்ணது தான் மாடர்ன் ஏர்லைனர் போயிங் 247. அதுக்கப்புறம் அது அப்கிரேட் ஆகி 707 அந்த மாதிரி நிறைய ஃப்ளைட் வந்துச்சு. த நெக்ஸ்ட் போயிங் 747. இட் இஸ் கால்டு குயின் ஆஃப் ஸ்கை. ஏன்னா அந்த டைமில் இருந்ததுலேயே பெஸ்ட் அண்ட் சூப்பர் ஸ்பீட் அண்ட் சேஃபஸ்ட் பிளேனாகவே போயிங் 747 மாறிச்சு. அந்த ஃப்ளைட் தான் ஃபர்ஸ்ட் ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கு பீப்புளை கூட்டு போக முடியும், பேசஞ்சர்ஸ் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியும் காட்டுச்சு. போயிங் வெறும் மேகத்தோட நிறுத்தலை. அடுத்த அவங்களோட டார்கெட் ஸ்பேஸுக்காக அவங்க S-35 ராக்கெட் அந்த மாதிரி நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடு நிற்காமல் மூன், அப்போலோ மிஷின் இருக்குல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற ரோலரையும் இந்த கம்பெனி தான் பில்ட் பண்ணிச்சு. வில்லியம் போயிங் அப்படின்ற ஒருத்தர் தொடங்கப்பட்ட போயிங் அப்படின்ற நிறுவனம் இன்னைக்கு உலகையே சுருக்கி
100 ஆண்டுகளையும் கடந்து இன்னும் கொடிக்கட்டி பறக்குதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளைட் கம்பெனி இன்னைக்கு வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்குது. இது ஸ்டார்ட் ஆனது என்னமோ சாதாரணமாக கம்மியான பட்ஜெட்டில் கம்மியான சின்ன அக்கௌண்ட்டில் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு போயிங் தெரியாத ஆளுங்களே கிடையாது சொல்லலாம்.